ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல இந்த ரெமடிக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 இலை நல்லா பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கிறேன். தக்காளி இலை இது வந்து நாங்கள் நீங்கள் வீட்டில் வந்து வெளியே நிலத்துலேயே வச்சுருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பாய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கோம். அப்போ என்னமோ ஒரு திப்புன்னு ஒரு சவுண்டு, என்ன பப்பாளி மரத்துலேருந்து பப்பாளி பழம் விழுந்துருச்சு. இது வந்து சாப்பிட்டுட்டு போட்டிருக்காங்க போல் குருவியெல்லாம். சரி, இதை இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இலையெல்லாம் நான் கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன், ஒரு 4-5 இலை போல். இதோட கூடவே கொஞ்சம் துளசி இலையும் பறிச்சிக்கலாம். இப்போ ஒரு 3 இலை தக்காளி இலை எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸுன்னும் போது நம்ம வந்து அதுக்கு ஒரு 10 துளசி இலை போல் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து ஏற்கனவே அம்மியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்ச இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். இதில் நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து இடிக்கிற மாதிரி இதை வச்சுருந்தாலும் இடிச்சிக்கலாம், இல்லை அரைச்சாலும் சரி. நான் வந்து இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஏன்னா மிக்ஸி ஜாரில் வந்து பத்தாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இதை யூஸ் பண்ணணும். நல்லா அரைச்ச அப்புறமா இதில் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு வந்து சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ எலுமிச்சைப்பழ சாறு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ட்ராப்ஸ் போல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபேஷியல் லுக் வேணும்னா இதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மங்கு, முகத்தில் இருக்க கருவளையங்கள், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு, பிம்பிள்ஸ் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கையில் தொட்டு நல்லா வந்து நம்ம இப்போ நான் வந்து சாயங்காலம் முகம் கழுவிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து வேறு எதுவும் நல்லா அதிகமாக சோப்பு அந்த மாதிரிலாம் போடல, எதுவுமே இது பண்ணல. அப்படியே வந்து முகம் மட்டும் கழுவிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை அப்படியே தொட்டுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு முகத்தில் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக ஒரு மசாஜ் போலவே நம்ம கொடுக்கணும். கையில் வந்து இப்படி தொட்டுட்டு அப்படியே இப்படி முகத்தில் வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி ரஃப் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து முகத்தை கழுவிட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணும்போதே நம்ம ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற விட்டு இந்த மாதிரி கழுவிட்டோம்னா போதும். பாருங்கள், நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா சேஞ்சஸ் தெரியுது. பண்ணலாம், வாரத்தில் முடிஞ்சால் ஒரு 3-4 தடவை கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து சரியாக முகமும் துடைக்கல, நான் நல்லா முகம் தொடச்சிக்கிட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமான நேரமும் முகத்தில் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.